இன்னைய கிளாஸ்ல நம்ம சத்தியத்தை பார்ப்பதற்கு முன்பாக நம்ம கடவுளை துதிக்கும் வண்ணமாக ஒரு பாடல் பாடி நம்ம வந்து தேவனை வந்து நம்ம போற்றி துதிக்கலாம். மஞ்சு வந்து கூட நமக்காக பாடல் பாட தேவன் உதவி செய்வாராக. மகிழ்வோம் மகிழ்வோம் இனமனம் மகிழ்வோம் இயேசுராஜனின் சொந்தமாகினார். இந்த பாதலத்தில் சொந்த காரணவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்த காரணவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். என்ன திருவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயின கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு மறித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று வைத்தார். தமது ஜீவனை எனக்கு மறித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று வைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்த காரணவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பவரை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பவரை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்த காரணவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமத்திட்டு அன்பா கூட்டிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமத்திட்டு அன்பா கூட்டிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதே அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்த காரணவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். நம்ம கூட செய்திக்காக நம்ம போகலாம். இன்னைய செய்தியும் கூட நமக்கு ஸ்டெல்லா அவங்க கூட கர்த்தருடைய செய்தியை நமக்காக கொடுக்க இருக்காங்க. ஸோ அந்த கொஞ்ச நேரம் கூட நம்ம கடவுள் சமூகத்துல அமர்ந்திருக்க தேவன் உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இதுவரை 3 குடும்பங்களை பற்றியும் அவர்கள் எப்படி பிள்ளைகளை வளர்த்தார்கள் என்பதை குறித்ததான காரியங்களை வேதத்திலிருந்து சிந்தித்தோம். இன்றைக்கும் கூட ஒரு அருமையான குடும்பம், அவர்கள் எப்படி பிள்ளைகளை வளர்த்தார்கள் என்பதை குறித்தும், அதைவிட கணவன் மனைவியாய் அவர்களுடைய முக்கியமான பங்கு என்ன என்பதையும் முதலாவது பார்த்துவிட்டு அதன் பின்பு அவர்கள் எப்படி பிள்ளை வளர்த்தார்கள் என்பதை குறித்ததான காரியங்களை நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். ஆபிரகாம் லிங்கன் என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படியாக ஒரு வரிகளை சொல்லி இருக்கிறார். I remember my mother's prayer and they have always followed me. They have clung to me all my life. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய அம்மாவுடைய ஜெபம் எப்பொழுதும் என்னை
என்னோடு, அதாவது என்னை பற்றி கொண்டிருக்கும், அதை விட என்னோடு நான் எங்கு சென்றாலும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னோடே கூட இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப ஒரு தாயினுடைய ஜெபம் எவ்வளவு முக்கியமானது. அநேக தேவ மனுஷர்களுக்கு பின்பதாக ஒரு தாய் இருக்கிறார் என்பதை நம்ம அநேக கோட்ஸ் மூலமாக நான் சொல்லி இருக்கிறதை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிறீர்கள். அதே போல இதே ஆபிரகாம் லிங்கன் என்ன சொன்னார் என்றால், நோ மேன் இஸ் புவர் ஹூ ஹஸ் ஹேட் எ காட்லி மதர். அதாவது ஒரு மனிதன் அதாவது தெய்வீக தாயை கொண்டிருந்தால், அதாவது தெய்வீக தாயை அம்மாவாய் பெற்றால் எந்த மனிதனும் இந்த உலகத்தில் ஏழை இல்லை அப்படின்றத அவர் சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. சோ இப்படிப்பட்ட நிலைமையிலே அநேக தெய்வ அம்மாக்கள், அநேக கடவுளுடைய மனிதர்களை உருவாக்குனத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் கூட வேதத்துல ஒரு பெயர் சொல்லப்படாத ஒரு சகோதரி அவர்கள் எப்படியாக தன் மகனை வளர்த்தார்கள் என்பதும், அதை காட்டிலும் கணவன் மனைவியுமாய் அவர்கள் எப்படி ஒரு முன்மாதிரியாய் இருந்தார்கள் என்பதை வேதத்திலிருந்து பார்க்கலாம். பெயர் சொல்லப்படாத சிம்சோனின் தாயிடம் இருந்து பிள்ளை வளர்ப்பு பற்றி ஒரு சில காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து பார்க்கலாம். இப்ப இது நியாயாதிபதி புத்தகத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான சம்பவம். இந்த நியாயாதிபதி காலம் என்ன அப்படின்னா ஒரு தோல்வியின் காலம் கூட நம்ம சொல்லலாம். யோசுவா காலம் ஒரு வெற்றியின் காலம். அங்கு இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்த பகுதிகளை கர்த்தர் சொல்லியபடி யோசுவா பிரித்து கொடுத்து அவர்கள் சந்தோஷமாய் இருந்த ஒரு வெற்றியின் காலம். அப்படிப்பட்ட நிலையிலே நியாயாதிபதி காலம் வரும்போது முதல் 2வது அதிகாரத்திலே ஒரு 8வது வசனத்திலே வரும்போது யோசுவா மரித்து போன செய்தியை பதிவிட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே 2ஆம் அதிகாரத்திலே ஒரு 10வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். யோசுவா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உடனேயா என்று தெரியவில்லை அதனுடைய நாட்கள் எவ்வளவு என்று. ஆனால் தேவனை அறியாத ஒரு சந்ததி அவர்களுக்குள் எழும்பிட்டு, தேவன் இல்லாத ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை நாம என்ன பண்ண முடியாது, யோசித்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தோல்வியின் காலம்தான் என்னது இந்த நியாயாதிபதியினுடைய காலம். நார்மலாக நம்ம நியாயாதிபதி புத்தகத்தை குறித்ததான ஒரு காரியங்களை பார்த்தால், நியாயாதிபதி காலத்தில் மக்கள்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாவம் பெருகினதை நம்ம கண்கூடா பார்க்க முடிகிறது. பாவம் பெருகுது. கர்த்தர் என்ன பண்றாங்க, அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பல அந்நிய ஜனங்களிடத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக ஆண்டவரை நோக்கி, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றத நம்ம பார்க்க முடியும். அந்த நாட்கள்ல தான் கர்த்தர் என்ன பண்றாரு, நியாயாதிபதிகளை அனுப்புறத மீட்கிறதுக்காக நியாயாதிபதிகளை அனுப்புகிறார். அப்புறம் நியாயாதிபதிகள் போய் அந்த மக்களை மீட்டவுடன் அவர்களுக்கு சிறிது காலம் இளைப்பாறுதல் இருக்கிறது. நல்ல ஒரு இளைப்பாறுதல் காலம் ஆரம்பித்தவுடன் திரும்பவும் அவர்கள் என்ன பண்றாங்க, பாவத்துல விழுகிறத நம்ம பார்க்க முடியும். இது ஒரு சுழற்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. பாவம், அதற்கு பின்பு அடிமைத்தனம், அதுக்கு பின்பு தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யறது, அப்புறம் கர்த்தர் நியாயாதிபதிகளை அனுப்பி மீட்கிறது, அடுத்து இளைப்பாறுதல், அகைன் பாவம். சோ இப்படி ஒரு காலகட்டத்தில் தான் இந்த நியாயாதிபதி காலம் இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். இந்த நியாயாதிபதிகள் காலம் எவ்வளவு வருடம் என்று நாம் பார்த்தோம் என்றால், புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 13:20 வாசிக்கும் போது நியாயாதிபதிகளின் ஆட்சி கால அளவு சுமார் 450 ஆண்டுகள் அப்படின்னு நம்ம வாசிக்க முடிகிறது. இந்த நியாயாதிபதிகளை யார் எழும்ப பண்ணினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கர்த்தர் தான். இதை எங்க நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நியாயாதிபதிகள் 2:16 பார்க்கும்போது கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 14 நியாயாதிபதிகள் நியாயாதிபதி புத்தகத்திலே பார்க்கும்போது சிம்சோன் கடைசி நியாயாதிபதியாகவும், அதுக்கு பின்பு ஏலி, சாமுவேல் இவர்களோடு இந்த நியாயாதிபதிகள் காலம் முடிவு பெற்று ராஜாக்களுடைய காலங்களை அடுத்து ஏற்படுத்துறத மக்கள் வேண்டான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ராஜாக்கள் வேண்டும் என்று முறையிடும் போது கர்த்தர் அதையும் கொடுத்து கனப்படுத்துறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நியாயாதிபதிகள் இதுல பார்க்கும்போது 2வது இப்ப நம்ம எந்த குடும்பத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னதுபடி சிம்சோனுடைய குடும்பத்தை குறித்து, அவருடைய தாய் தகப்பன்மார்கள்,
அவர்களிடத்திலிருந்து இங்க நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அம்மாமார்களாய் நம்மளுடைய குடும்பத்திலே எப்படி நாம் விசுவாசத்திலும் சரி கீழ்ப்படிதலும் சரி எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்னைக்கு நம்ம வேதத்திலிருந்து பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் 13:1-2, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சேரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மழடியாய் இருந்தாள். 2 வசனத்துல நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பவும் என்ன பண்றாங்க, இது 7வது தடவையாக அவர்கள் என்ன பண்றாங்க, பாவத்திலே விழுகிறதும் அந்த நேரத்திலே கர்த்தர் பெலிஸ்தரை அனுப்பி என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தர் அவர்கள் கையிலே பெலிஸ்தர் கையிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த நாள்ல தான் வம்சத்தை சேர்ந்த இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் ராகேலின் வேலைக்காரியான பில்காலின் குமாரன். சோ இவர்களது வம்சத்தில் இருந்துதான் ஒரு மனுஷன் வருகிறான். அவ பேர் தான் என்னது, மனோவா அப்படின்றது இங்கு பதிவிட்டிருக்கிறதா பார்க்க முடியும். இது ஒரு குடும்பம், அருமையான குடும்பம். மனோவா, அவருடைய மனைவி, பேர் சொல்லப்படவில்லை. அப்ப இந்த மனோவா என்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெஸ்ட் அப்படின்ற அர்த்தமா இருக்குது. அவருடைய மனைவி பிள்ளை பெறாத மழடியாய் இருந்தாள் என்று நம்ம வாசிக்க முடியும். இந்த மனோவாவின் மனைவியிடம் இருந்து தாய் என்ற நிலையிலும் மனைவி என்ற நிலையிலும் என்ன குணங்களை நம்ம வேதத்திலிருந்து கர்த்தர் காமித்திருக்கிறார் என்பதை நம்ம இந்த 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ரொம்ப நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினதை பார்க்க முடிகிறது. நாம ஏற்கனவே பார்த்தது போல பிள்ளை வளர்ப்பிலே தாயின் பங்குதான் பிரதானம் என்பதை நம்ம வேதத்திலிருந்து நம்ம பல சகோதரிகளை நம்ம படிச்சோம். கடந்த 3 இதுல முதல் இதுல சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கிடைத்த ஒரு ஜெபிக்கின்ற தாயாகி அன்னாள். அடுத்து மோசே தீர்க்கதரிசிக்கு கிடைத்த தைரியமும் விசுவாசமும் உள்ள அவருடைய தாயாகிய யோகபேத். கடைசியாக உத்தம குமாரன் ஆகிய தீமோத்தேயுவுக்கு கிடைத்த விசுவாசம் உள்ள தாயாகிய அவருடைய தாயாகிய ஐனிகேயாலும் பாட்டி ஆகிய லோவிசால். இப்படி எல்லா இதுலயும் தாயுடைய பங்கு மிக பிரதானமா இருக்கிறது. ஆனா இந்த குடும்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டானது. இதுல பார்த்தோம்னா கணவன் மனைவி இருவருமே இதுல பங்கு பெற்றத ஒருவருக்கு ஒருவர் விசுவாசத்திலும் சரி கீழ்ப்படுதலும் சரி என்ன பண்ணுவோம், ரொம்ப ஈக்குவலா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ரொம்ப உன்னிப்பாக அதை வாசிக்கும் போது பிள்ளை வளர்ப்பிலே கணவன் மனைவி இருவருக்குமே ஈக்குவலான ஒரு பங்கு இருக்கிறத மனோவாவும் மனோவாவுடைய மனைவி சொல்லணும்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மனோவா அப்படி அவங்க இருவருமே ஒரே நிலையோடு ஒரே மனநிலையோடு தேவனிடத்திலேயே கேட்பதிலும் கீழ்ப்படுவதிலும் விசுவாசத்திலும் அவர்கள் ஒரே நிலையில இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த ஊழியம் என்பது பேரண்டிங், நான் ஏற்கனவே முதலே சொன்னது பேரண்டிங் என்னது, ஒரு மினிஸ்ட்ரி. அப்புறம் முதலாவது நம்முடைய குடும்பம் தான் என்னது, நமக்கு ஒரு ஊழியத்தலமாய் இருக்கிறது. இத இந்த மனோவாவும் மனோவாவுடைய மனைவியும் வேதத்துல தேடி பார்க்கும்போது இந்த மாதிரி 2 பேரும் ஈக்குவலா குணநலம் இல்ல ஒரு குடும்பத்தை பார்க்கல. அப்ப நியாயாதிபதி காலத்திலே இப்படி ஒரு குடும்பத்தை கர்த்தருடைய திட்டத்திலே வைத்து அவர்கள் எப்படி வளர்த்தார்கள் என்றும் அந்த வளர்ப்பின் முடிவு எப்படி இருந்தது அப்படின்றதையும் ஆண்டவர் நமக்காக நம்முடைய வாழ்க்கைக்கு எச்சரிப்பாக எழுதி வைத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக முதலாவது இந்த பெற்றோரிடம் நாம் என்ன கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்றத பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 13:3 வாசிக்கும் போது, கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்ரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மழடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். இதுல பார்க்கும்போது கர்த்தருடைய தூதனானவர், இப்ப நம்முடைய வேதாமத்துல எடுத்துட்டோம்னா கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை பார்த்தோம்னா 80 முறை வர்றத பார்க்க முடிகிறது. இதுல அதிகமாய் இந்த நியாயாதிபதி புத்தகத்திலே 20 முறை வருகிறது. இந்த கர்த்தருடைய தூதரானவர் யாரை குறிக்கிறது அப்படின்னா, நமக்கு அது கண்டிப்பாக கர்த்தர் தேவனை தான் குறிக்கிறது அப்படின்றது தெளிவா எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. இப்ப இவர்களிடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள, இந்த வசனத்துல நம்ம எடுத்தோம்னா அந்த ஸ்ரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, முதலாவது இங்க வர்றது யார் அப்படின்னா மனோவாவுடைய மனைவி. அப்ப இந்த மனோவா மனைவியிடத்திலே இருந்த விசுவாசத்தை இந்த வசனத்துல நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க முடியும். இந்த வசனத்துல 3வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, தூதன் மனைவிக்கு தரிசனமானார் என்று வாசிக்கிறோம். ஏன் அவர்
மனோவாவுக்கே தரிசனமாயிருக்கலாமே. ஆனா தேவன் வந்து அந்த பிரதான ஊழியத்தை, இந்த பிள்ளை வளர்ப்பின் என்ற அந்த ஊழியத்திலே பிரதானமாய் பார்ட்னரா இருக்கிறது யார் அப்படின்னா மனைவி. அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, இங்கு தூதன் மனைவிக்குத்தான் தரிசனம் ஆகிறார். அது பின்னாடி அந்த அவங்களுக்கு கொடுத்த கீழ்ப்படிதல் கட்டளைகளை பார்க்கும்போது ஓகே, ஃபர்ஸ்ட் மனோவா மனைவியுடைய விசுவாசத்தை நம்ம இங்க பாக்குறோம். இங்கு தூதன் மனைவிக்கு தான் தரிசனம் ஆகிறார். அப்ப என்ன பண்ணா, கண்டிப்பாக இந்த தரிசனத்தை நம்ம பார்க்கும்போது உடனே வந்து தரிசனமானார் அப்படின்னு நம்ம அன்னைக்குதான் வந்து தரிசனமானார் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அவர்கள் எப்பொழுதும் தேவனோடு ஜெபிப்பவர்களாக, தேவனோடு நடக்கிறவர்களாக தான் இருப்பார்கள். கண்டிப்பாக தேவனோடு நடந்திருப்பார்கள், ஆண்டோடத்துல கேட்டிருப்பார்கள். அந்த காலத்திலே வந்து இந்த பிள்ளை பெறாத மலடி என்பது ஒரு சாபமான ஒரு காரியமா சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம உபாகத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க டெய்லி கூட கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்ல, என் கணவருக்கு எனக்கும் என் கணவருக்கும் குழந்தை கொடுங்க. ஒருவேளை 2 பேரும் கூட கூடி ஜெபித்து இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய தூதன் என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு, அதாவது மனைவிக்கு என்ன பண்றாங்க, தரிசனம் மாறத பார்க்க முடிகிறது. இங்கு கண்டிப்பாக மனைவிக்கும் தேவனுக்குமான ஒரு நல்ல உறவு இருந்திருக்கும். ஒரு விசுவாசம் உள்ள மனைவியாக இருந்திருக்கிறார். எப்படி அப்படின்னா, அந்த 3வது வசனத்தை வாசிக்கும் போது, தூதன் ஸ்ரீயை பார்த்து, பிள்ளை பெறாத மல்லியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்னதை விசுவாசித்தான். சொன்ன உடனே இது எப்படி சாத்தியம் அப்படின்னு எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. சாராளை போல நகைக்கவில்லை. ஏன்னா அவங்க நகைச்சாங்கன்னா அவங்களுடைய சரீரம் செத்ததா இருந்தது, அதனால அவங்க நகைச்சாங்க. அல்லது சகரி என்ன சொல்றாரு, தேவனுடைய சன்னிதானத்துல இருந்தா கூட நான் எதனால் இதை அறிவேன், இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு அவர் கேட்கறத நம்ம பார்க்க முடியுது. நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவி என்னது வயது சென்றவளா இருக்கிறாள் என்று அவர் அவிசுவாசத்தை கேட்கவில்லை. அவங்க சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒன்னும் அவங்க வந்து சொல்லவே இல்லை. அடுத்து அவர் சில கட்டளைகளை கொடுக்கும் போது கூட இது எவ்வளவு நாட்கள், இது எப்படி இருக்கணும், எந்த ஒரு கொஸ்டினுமே நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர் பேசும்போதோ அல்லது தன் கணவரிடத்திலயோ அவங்க வந்து அனாவசியமா எந்த ஒரு வார்த்தையும் எந்த இடத்துலயும் யூஸ் பண்ணதாக நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அவர்கள் விசுவாசித்தார்கள். என்ன விசுவாசித்தார்கள்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அவர்கள் விசுவாசிச்சு என்ன பண்றாங்கன்னா, விசுவாசித்த ஒரு நிலைமையை இங்க பார்க்க முடியும். அடுத்து அவர்கள் தூதனானவர் என்ன பண்றாரு, சில கட்டளைகளை அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. இது அவர்கள் விசுவாசித்தார்கள். முதலாவதாக பிள்ளை வளர்ப்பிலே கர்த்தருடைய பிள்ளைகளாய், அதாவது கர்த்தருடைய அம்மாமார்களாய், பேரண்ட்ஸாய் இருக்கிற நமக்கு என்ன வேண்டும்? விசுவாசம் வேண்டும். இது தேவன் நம்மிடத்திலே மிகவும் விருப்பப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. நம் பிள்ளைகளை விசுவாசத்திலே நாம் வளர்க்க வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு வந்து விசுவாசம் வேண்டும். தேவன் மேல் விசுவாசம் இருக்க வேண்டும். அவிசுவாசம் என்பது ஒரு பெரிய பாவம். முதலாவது நாம் தேவனிடத்தில் என்ன பண்ண வேண்டும்? தேவன் ஒன்று சொன்னால் அதை என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். அதாவது நம்ம லூக்கா 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது மரியாளிடத்துல வந்து தேவதூதன் சொல்லும் போது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கும் போது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மரியாள் என்ன சொன்னாங்க, இதோ நான் தேவனுக்கு அடிமை. இது எப்படி சாத்தியம், என்ன ஏது எது இல்ல, ஆனா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப விசுவாசம் என்பது தேவனுடைய குறிப்பாக பிள்ளைகள் வளர்ப்பிலே பெற்றோருக்கு விசுவாசம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. லூக்கா 1:45 வாசிக்கும் போது விசுவாசித்தவளே பாக்கியவதி. அப்ப இங்கு மனோவாவுடைய மனைவி வந்து ஒரு பாக்கியவதியா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நல்ல ஒரு விசுவாசம் என்பது தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிள்ளை வளர்ப்பிலும் முதலாவதாக மாற்றத்தை நாம் தான் என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய டெய்லி லைஃப்லயும் சரி, நம்முடைய வாழ்க்கையில அநேக மாற்றங்களை நாம் செய்யும் போதுதான் அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது. முதலாவதாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் மிக மிக அவசியம். இங்க மனோவுடைய மனைவிடத்திலே அந்த தூதன் சொல்லும் போது அவர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசம் என்ன பண்ணும் அப்படின்னா கீழ்ப்படிய பண்ணும். அப்ப இந்த கீழ்ப்படிதலை வந்து நம்ம என்ன பண்ண முடிகிறது? மனோவுடைய மனைவியுடைய வாழ்க்கையில நம்ம
பார்க்க முடிகிறது. விசுவாசம் உள்ள தாயினால் தான் ஒரு விசுவாசம் உள்ள பிள்ளையை கொடுக்க முடியும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நம்ம கடந்த நாட்கள சிந்தித்தது போல தீமோத்தேயுடைய அம்மா, அவர்களுடைய மாயமற்ற விசுவாசம். அத பவுல் என்ன பண்றாரு, சாட்சியா சொல்றாரு. உன்னுடைய மாயமற்ற விசுவாசம் உன்னுடைய அம்மா இடத்துல இருந்தது, அது உன் பாட்டி இடத்துல இருந்தது, இன்றைக்கு உன்னிடத்துல இருக்கிறத நான் பார்க்க முடிகிறது. நம்மிடத்திலே நம்முடைய விசுவாசம் இருக்கிறது. நம்முடைய பிள்ளை வளர்ப்பிலே பிள்ளைகளை தேவனுடைய சித்தத்திலே நாம் வளர்க்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பிரியமாய் வளர்க்க வேண்டும் என்றால் நம் முதலாவதாக நம்மிடத்துல என்ன வேண்டும்? விசுவாசம் வேண்டும். இங்கு அந்த ஸ்ரீ இடத்திலே தேவதூதன் சொன்ன உடனே அவர்கள் என்ன பண்ணவில்லை? அவர்கள் அபிவிசுவாசத்தையோ எதையும் அவர்கள் காமிக்கவில்லை. விசுவாசத்தோடு அவர்கள் என்ன பண்ணார்கள்? ஓடி போய் தன் கணவனிடத்துல சொன்னாங்க, இந்த மாதிரி தேவனுடைய மனுஷன் வந்தார் அப்படின்றத அவர்கள் நம்பிக்கையோடு சொன்னதை பார்க்க முடியும். இரண்டாவதாக இந்த மனோவாவுடைய மனைவியிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் பார்க்கும்போது முதலாவதாக இந்த கீழ்ப்படிதலை நம்ம 2 நிலையில பார்க்கலாம். முதலாவதாக இவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள், இரண்டாவதாக தன் கணவருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார்கள் என்பதை பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன் என்பதை எப்படி நம்ம காமிக்க முடியும் அப்படின்னா கீழ்ப்படிதல் மூலமாக தான். அது என்னது அப்படின்னா கிரியை. அதாவது விசுவாசிக்கிறேன் என்பதை கிரியை மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? காமிக்க முடியும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது அப்படின்றத நம்ம யாக்கோபு 2:26 நம்ம வாசிக்க முடியும். இங்க மனோவாவின் மனைவிக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுறது. என்னது அப்படின்னா 4வது வசனத்துல பார்க்கும்போது, ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. உடனே அவங்க கேட்டிருக்கலாம், கொஞ்சம் குடிக்கலாமா இல்ல நிறைய குடிக்கலாமா, அப்படி ஏதாவது ஒரு காரியங்களை கூட கேட்டிருக்கலாம். பொதுவா நம்ம பெண்களிடத்துல ஒரு காரியங்கள் சொன்னோம்னா அடுத்து உடனே என்ன ஆகும்? ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஆனா இவங்க ஒண்ணுமே கேட்கல. அவங்க அமைதலோடு கேட்டுக்கொண்டிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீ திராட்சரசம் மதுபானம் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அடுத்து என்ன பண்றாரு? முதலாவது அம்மாவுக்கு சொல்லிட்டு ரெண்டாவது என்ன சொல்றாரு? நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஒரு குமாரனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. நசரேய விரதத்தை குறித்து அவர் சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அதாவது இவர் ஒரு நியாயாதிபதியாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனுடைய திட்டத்திலே பயன்பட போகிறார் என்பதை அவருடைய பெற்றோர்களுக்கு அறிவிக்க. முதலாவது யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மனோவாவுடைய மனைவிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்பொழுது அந்த ஸ்ரீ தன் புருஷனிடத்தில் இது இரண்டாவதாக நம்ம பார்ப்போம். அப்ப முதலாவதாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அவர்கள் என்ன பண்ண ஒரு எச்சரிக்கை முதலாவது கொடுக்கப்படுகிறது. நீங்க கீழ்ப்படிதல் பார்க்கும்போது மனைவிக்கு, அதாவது அம்மாவாய் கொடுக்கப்படுகிறது, மகனுக்கும் கொடுக்கப்படுகிறது. 50% மனைவிக்கு என்றால் 50% யாருக்கு என்றால் பிள்ளைக்கு. அப்ப 2 காரியங்களையும் நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம எபேசியர் 5:22 வாசிக்கிறபடி, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அடுத்ததாக தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்ப ஃபர்ஸ்ட் என்னது? கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இத நமக்கு வேதத்துல அடுத்து தொடர்ந்து நம்ம படிக்கும் போது பார்த்தோம்னா இது சபைக்கும் கிறிஸ்துவுக்குமான ஒரு உறவாய் இருக்கிறது. அடுத்து நமக்கு கீழ்ப்படிதல் இருந்தால்தான் அது என்ன பண்ணியிருக்கும்? நம்ம பிள்ளைகளுக்கும் இருக்கும். எல்லா காரியத்திலும் தான் கீழ்ப்படிதல் மட்டும் கிடையாது. நாம் அன்பாய் இருந்தால்தான், ஒருவருக்கொருவர் அன்பாய் இருந்தால் பிள்ளைகளும் அன்பாய் இருப்பார்கள். நாம் வேதம் வாசித்தால் பிள்ளைகளும் வேதம் வாசிப்பார்கள். அப்ப நமக்கு ஒரு முன்மாதிரியாய் யாரை வைத்திருக்கிறார் என்றால் அம்மாவைத்தான் வைத்திருக்கிறார். இங்க பார்க்கும்போது மனோவாவுடைய மனைவி நல்ல ஒரு கீழ்ப்படுதல் உள்ள ஒரு மனைவி, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறத பார்க்க முடிகிறது. அவங்க சொல்லும் போது அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பக்குவத்தை இருக்கிறது. அதை போய் தன் கணவரிடத்திலே சொல்லி அவரிடத்திலே சொல்லுகிற காரியமும் மிக வினோதமாய் இருக்கிறத நம்ம எதையும் மறைக்காதபடி என்ன பண்றாங்க? சொல்றத நம்ம பார்க்க. இன்றைக்கு முதலாவது பிள்ளை வளர்ப்பிலே மாற்றம் யாருக்கு தேவைப்படுகிறது? நம்மளுக்கு தான் தேவைப்படுகிறது. நம்மளால என்ன பண்ணறதில்ல, தாழ்மைப்படுத்தவும் சில நேரம் முடியறது இல்ல, கீழ்ப்படிதல்ல என்ன பண்ண முடியறதில்ல. நம்ம தேவனுடைய பிள்ளைகளை வளர்க்கிறனா முதலாவது என்ன பண்ண, இந்த ஊழியத்தை செய்கிறனா முதலாவதாக மாற்றத்தை நம்மிடத்தில் தான் கொண்டு வர வேண்டும். இங்கு மனோவாவுடைய மனைவி என்ன பண்ணியிருக்கிறார்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியது.
இப்ப முதலாவது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய நாம் என்ன பண்ணுவோம்? நமக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனைவியாய் இருக்க வேண்டும். நான் ஒரு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். நான் ஒரு ஜெபிக்கிற தாயாய் இருக்க வேண்டும். நான் என் பிள்ளைக்கு ஒரு முன்மாதிரியாய், ஒரு ரோல் மாடலாய் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம பெரிய பெரிய சார்லஸ் பர்சன், அடுத்து ஜான் வெஸ்லி, அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர்கள் அம்மாவுடைய முன்மாதிரிகள் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஜான் வெஸ்லி இப்படி என்ன பண்றாரு, ஒரு கோர்ட்ல சொல்லியிருக்கிறாரு, ஐ லேர்ன் மோர் அபவுட் கிறிஸ்டியானிட்டி ஃப்ரம் மை மதர் தேன் ஃப்ரம் ஆல் த தியாலஜியன் ஆஃப் இங்கிலாந்து. அதாவது நான் அதிகமாக கிறிஸ்தவத்தை குறித்து என் அம்மாவின் மூலமா தான் நான் அறிந்திருக்கிறேன். பெரிய பெரிய வேத வல்லுநர்கள் மூலமாக நான் அறியவில்லை. இங்கிலாந்தில் உள்ள பெரிய வேத வல்லுநர்கள் மூலமாக நான் அறியவில்லை. இவர் ஜான் வெஸ்லி இங்கிலாந்தின் புரட்சிக்கு மிக முக்கியமான ஒரு சகோதரனாய் அந்த நாட்களிலே 18ஆம் நூற்றாண்டிலே பயன்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப ஒரு பெரிய பிரசங்கியாளர் அவருக்கு பின்பாக இருக்கிறது யார் என்றால் ஒரு தாயாக தான் நாம் பார்க்க முடியும். அப்ப சூசன்னா வெஸ்லி எப்பொழுதும் ஒரு ஜெபிக்கிற தாய். தன் பிள்ளைகள் எல்லார் மேலிலும் பாசத்தோடு என்ன பண்ணுவார், ஒவ்வொரு நாளும் முழங்கால் போடிட்டு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு தாயாய் இருக்கிறார்கள். அப்ப ஒரு தாயினுடைய ஒரு பங்கு மிக பிரதானமாய் ஆண்டவர் நம்மளுக்கு முன் வைத்திருக்கிறார் ஊழியத்தை. இரண்டாவதாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து போல கணவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனைவி. மனோவாவுடைய மனைவியிடத்துல பார்க்கும்போது அது எங்கு நாம் பார்க்கிறோம் என்று பார்த்தால் 6ஆம் அதிகாரத்திலே, அதாவது தூதனானவர் சொல்லிட்டு போன உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்பொழுது இந்த ஸ்ரீ தன் புருஷனிடத்துல உடனே என்ன பண்றாங்க, போய் புருஷனிடத்துல போய் சொல்ல போறாங்க. என்ன சொல்றாங்க, தேவனுடைய மனுஷன் ஒருவன் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. எந்த கொஸ்டினுமே நான் கேட்கல. அவர் தான் பேசினாரு, அவர் தான் சொன்னாரு, அவர் போயிட்டாரு, அவ்வளவுதான். கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் யார், எப்படிப்பட்டவர், எதுவும் இல்லை. ஆனா அவருக்கு புரிந்து கொண்டாங்க. அந்த அந்த சாயலை பார்த்துட்டு மகா பயங்கரமா இருந்தது, அப்படியே வந்தது தேவன் என்பதை அவர்கள் என்ன பண்ணாங்க, புரிந்து கொண்டத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப தம் புருஷனிடத்துல என்ன பண்றாங்க, எதையுமே மறைக்கல, உடனே போய் அவர்கள் சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்க சொந்த புருஷர் கீழ்ப்படியுங்கள். இது கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அப்ப புருஷன் நமக்கு தலையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது எல்லா காரியங்களையும் என்ன பண்ணணும், அவரிடத்திலே சொல்வதிலே நாம் என்ன பண்ணணும், சொல்ல முயலணும். எல்லா காரியங்களும் ஆனாலும் என்ன பண்ணணும், நம்ம ஷேர் பண்றதுக்கு நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பார்ட்னர். அப்படி இருக்கும்போது எல்லா காரியங்களையும் சொல்ல இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க மறைக்கல. ஏன்னா தேவதூதன் எனக்கு பிரசன்னம் ஆயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணல, அதை மறைக்கல. அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தன் கணவரிடத்துல ஓடி போய் இந்த காரியங்களை நம்ம சொல்றதா பார்க்க முடிகிறது. அடுத்தது பார்க்கும்போது மனோவாவிடத்துல என்ன ஒரு காரியம் இருக்கிறது என்றால், அவர் உடனே 7ஆம் வசனத்துல பார்க்கும்போது, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை, அடுத்து சொல்றாங்க, அவர் என்னை நோக்கி இந்த மாதிரி சொன்னாங்க, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவார், ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்று புசியாமலும் இரு, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனை கண்டு நசரேனா இருப்பான் என்று சொன்னார் என்றார். சோ இவங்க சொன்னது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்றாரு, கேட்கிறாரு. கேட்ட உடனே இவரிடத்துல ஒரு குணம் இருக்கிறது, என்ன தெரியுமா, இவரும் கீழ்ப்படிதலும் விசுவாசம் உள்ள ஒரு கணவனா இருக்கிறத பார்க்க முடியும். நம்ம எபேசியர் 5:21 பார்க்கும்போது, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இதுல இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இவரிடத்திலும் இதே விசுவாசம் இருக்கிறது, இவரிடத்திலும் இதே என்ன இருக்குது, கீழ்ப்படிதல் இருக்கிறதா பார்க்க முடியும். அடுத்ததாக பின்னாடி பார்க்கும்போது, அப்போதும் மனோவா சொன்னோன்னு அவரும் என்ன பண்ணல, எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. அது என்ன உனக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, ஏன் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நான் தானே நம்மளுடைய குடும்பத்துக்கு தலைவன், ஆனா என்ன விட்டுட்டு உன்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கூட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருந்துக்கலாம். ஆனா அவரும் சொல்லல. உடனே அவர் இருதயத்துல வச்சுட்டு என்ன செய்யறாருன்னா, மனோ உடனே என்ன பண்றாரு, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றத நம்ம பார்க்க முடியும். இதுல 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் சாய்த்தவர்கள் அல்ல, விசுவாசத்திலும் சரி
கீழ்ப்படிதல் செய்தி என்ன பண்றாரு? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என்ன ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து என்ன பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பாராக என்று. இவருடைய விண்ணப்பம் எப்படி இருக்குது? ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. எங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இவர் எப்படி விசுவாசத்தோடு இருக்கிறார்? அதை விசுவாசித்தார். மனைவி சொல்லும் போது, கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லும் போது அதை விசுவாசித்தார். அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கும் அவர் என்ன பண்றார்? முன் வந்தார். அவர் உடனே ஜெபிக்கிறத பாக்குறோம். மனோவா, ஆண்டவரே, நாங்க எப்படி இந்த பிள்ளைய வளர்க்கணும், அதை எப்படி நடத்தணும், எல்லாத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறத நம்ம பார்க்க முடியும். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்ரீ வயல்வெளியில் இருக்கும்போது அப்படி சொன்னோன்னே இப்ப திரும்பவும் என்ன பண்றா? ஜெபம் பண்ணிட்டாரு. ஜெபம் பண்ணோன்னே இப்ப ஜெபம் பண்ணது மனோவா. ஆனா திரும்பவும் யாருக்கு பிரசன்னமாறாங்க? திரும்பவும் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் தேவன். அந்த ஸ்ரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை. திரும்பவும் என்ன பண்றாங்க? தூதன் வந்து இங்க நிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த மனோவாவிடத்திலும் எப்படிப்பட்ட ஒரு அருமையான விசுவாசமும் கீழ்ப்படுதலும் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அவர் உடனே கேட்கிறாரு மனோவா வந்து, ஆண்டவரே, எப்படி வந்து இந்த பிள்ளையை நான் வளர்க்கணும், நாங்கள் எப்படி வளர்க்கணும், எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். நம்ம உடனே இந்த சைல்ட் ரைடிங்னு இந்த வசனத்தை நம்ம மறக்கவே மாட்டோம். நீதிமொழிகள் 22:6. அப்ப அவர்கள் தங்களுக்குரிய பொறுப்பை உணர்ந்து ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறாங்க. கணவன், ஆண்டவரே, நாங்கள் எப்படி எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்? இன்னைக்கு நம்முடைய வீட்டிலே எப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறதா? கணவனும் மனைவியுமாய் சேர்ந்து, ஆண்டவரே, நாங்கள் எப்படி எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், எப்படி கற்பிக்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், அவர்களை என்ன படிக்க வைக்க வேண்டும், அவருடைய எதிர்கால காரியங்களை நீர் வெளிப்படுத்து. ஏன்னா பிள்ளையானது யாரு கொடுக்கப்பட்டது? கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த ஒரு ஈவு. பிள்ளைகள் கர்த்தருடைய பலன். அப்படி இருக்கும்போது பிள்ளைகள் மேல் நம்மளுடைய சுய சித்தமோ அல்லது என்னுடைய சித்தமோ இல்லை என் கணவருடைய சித்தத்தையோ செலுத்துவதற்காக ஆண்டவர் நம்முடைய கையிலே கொடுக்கவில்லை. அவர்கள் தேவனுடைய சித்தத்துக்கென்று வளர்ப்பதற்காக நம்மை ஒரு ஊழியக்காரர்களா நம்மளை வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது மனோவா கேட்கறது பாருங்க, எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கிறது. ஆண்டவரே, பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் இன்னும் பிள்ளை வரல, ஆனா பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக அப்படின்னு சொல்லி கேட்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்மளுடைய பொறுப்பு எப்படி இருக்கிறது? குடும்பத்தில் கணவன் மனைவியுமாய் சேர்ந்து பிள்ளைகளை குறித்தான காரியங்களை இந்த மாதிரி மனம் ஒத்து செயல்படுறத நம்ம பார்க்க முடிகிறதா? வேதாகமத்திலே இந்த 2 பேரும் மிகவும் டிஃப்ரெண்டா இருக்கிறார்கள். மனைவி கீழ்ப்படுகிறதும் மனைவி விசுவாசிக்கிறதும், கணவன் விசுவாசிக்கிறதும் கணவன் கீழ்ப்படுகிறதும். அப்ப 2 பேரும் எவ்வளவு அருமையான ஒரு தொடக்கமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய ஊழியத்திலே, நம் பிள்ளை வளர்ப்பிலே, எல்லா காரியங்களையும் நாம் ஒருவருக்கொருவர் பேசி ஒருவருக்கொருவர் ஜெபித்து நாம் பிள்ளைகளை வளர்க்கிறோமா? மிகவும் யோசிக்கக்கூடிய ஒரு காரியமாய். ஒருவேளை இதுவரை அந்த மாதிரி இல்லை என்றால் இனியாவது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரிடத்திலே கேட்டு, ஆண்டவரை, குடும்பமாய் நாங்கள் எங்களுடைய பிள்ளை வளர்ப்பிலே கணவனும் மனைவியுமாய் பிரதானமாய் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அப்ப இரண்டாவதாக என்ன பண்றோம் அப்படின்னா, கீழ்ப்படுதலை பார்க்கிறோம். மனைவியிடத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதும் கணவருக்கு கீழ்ப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக இந்த மனோவாவுடைய மனைவியிடத்திலே நான் பார்த்த ஒரு குணம் என்னன்னா, இவர் ஒரு புத்தியுள்ள மனைவி, ஒரு குணசாலியான ஒரு ஸ்ரீயாய் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 17ல இருந்து நம்ம வாசிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார். அடுத்து வந்து என்ன பண்றார்? இப்படி வளங்க அப்படின்றத, இந்த மாதிரி சில நிபந்தனைகள், எச்சரிக்கைகள் மனைவிக்கும் பிறக்க போற குழந்தைக்கும் கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் வந்து போனனால மனோவா என்ன பண்றாரு? கொஞ்சம் குழப்பம் ஆயிடுறாரு. என்னன்னா, பயந்துடுறாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உண்மை காணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிறத அவர் தான் கேள்வி கேட்கிறாரு. இவங்க எதுவும் கேட்கல. இவங்க என்ன பண்ணாங்க?
அவங்க சாயலை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மகா பயங்கரமா இருந்தது. அவர் எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் எதுவும் கேட்கவில்லை, அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியா இருந்துறாங்க. ஆனா மனோவாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம தேவனே கண்டோன்னே அந்த நாட்கள் என்ன ஆயிரும் அப்படின்னா மரணம் தான். அப்படி இருக்கும்போது ஒருவேளை நம்ம செத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயத்துல என்ன பண்றாங்க, மனோவா என்ன பண்றாரு, கேட்கிறாரு. அப்பயும் கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியதுன்னு, இதை எப்படி நீ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் பதில் வருது. அது அதிசயம் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம ஏசாயால பார்க்கும்போது தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்ல அதிசயமும் ஒரு பெயராய் இருக்கிறது நம்முடைய தேவனுக்கு. அப்ப அடுத்ததாக உடனே அவர் என்ன பண்றாரு, அப்ப நான் வந்து வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை வந்து நாங்க கர்த்தருக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி மனோவா அப்படி கேட்கும் போது, அப்ப அவங்க சொல்றாரு, நீ வந்து என்ன பண்ணு, இந்த மாதிரி பலியை செலுத்து அப்படின்னு சொல்லும் போது அவங்க செலுத்துறாங்க. அவங்க செலுத்தும் போது அது மனோவாவும் அவருடைய மனைவியும் என்ன பண்றாங்க, கண்டு தரையில முகங்குப்புற விழுகிறத நம்ம பார்க்க முடியாது. அப்ப கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோமே, சாகவே சாவோம் அப்படின்னு சொல்றத பார்க்கணும். அப்ப கூட அவருக்கு அந்த பயத்தை வந்து என்ன பண்றாரு, தன் மனைவியிடத்துல அவ்வளவுதான் நம்ம செத்துடுவோம் அப்படிங்கிற. ஆனா இந்த இடத்துல மனோவோட மனைவியுடைய பதில் மிகவும் ஆச்சரியமா இருக்குது. குறிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சூழ்நிலையில பதறிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு மாதிரி என்ன பண்ணிடுவோம், பயந்துருவோம். அதிகமா பயப்படுறது நம்மளாதான் இருப்போம். ஆனா இந்த இடத்துல மனோவோட மனைவி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமா இருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். அவங்க தெளிவா யோசிச்சதா பார்க்க முடிகிறது. இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார். ஏன்னா முதல்ல தூதன் சொல்லும் போதே சொல்லிடுறாரு, ஏன்னா அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். இவர்கள் பெலிஸ்தரிடத்திலே அடிமையாய் இருந்த இந்த காலகட்டத்திலே தன்னுடைய மகன் தான் வந்து என்ன பண்றாங்க, பெலிஸ்தர் மூலமாக ஆரம்பத்திலிருந்தே பிரச்சனை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்ப இந்த நாட்கள்ல அதிகமாய் அவர்கள் ஒடுக்குறத நம்ம பார்க்க முடிகிறது. இவர்கள் எடுத்த அந்த சேரா ஊர் இதெல்லாம் கொஞ்சம் செழிப்பான பகுதி. அப்ப எப்ப பார்த்தாலும் இந்த சேரா ஊர் பகுதியிலே பெலிஸ்தர்கள் படையெடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செழிப்பான பல பகுதிகளை புடிச்சிருவாங்க எப்பயுமே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் என்னாச்சு, மனோவாவுடைய மனைவி அதை புரிந்து தன்னுடைய மகன் தான் வந்து என்ன பண்ண போறான், இஸ்ரவேலை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க போறான்றத அவங்க நல்ல ஞாபகப்படுத்தி என்ன பண்றாங்க, அவங்க இல்ல, இந்த மாதிரி இருந்திருந்தா நம்மளுடைய பலியை தேவன் என்ன பண்ணிருக்க மாட்டார், அங்கீகரித்திருக்க மாட்டார், ஒப்புக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்றத ஒரு தெளிந்த புத்தியுள்ள ஒரு மனைவியை மனோவாவுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட மனைவிகளா நாம வந்து செயல்படுகிறோமா, புத்தியோடு கொழுந்து யோசித்து பேசுகிற வார்த்தையிலே நம்ம என்ன எடுத்தோம் கவுத்தோம் என்று இல்லாதபடி தெளிந்த புத்தியோடு இருக்கிறத நம்ம பார்க்கணும். 1 தீமோத்தேயு 2:15 பார்க்கும்போது, அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவோம். அந்த தெளிந்த புத்தி என்பது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு குணமா மிகவும் தெளிந்த புத்தியோடு சமாதானத்தோடு ஒரு நல்ல யோசனையோடு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்மிடத்திலே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாய் கணவனும் மனைவியாய் இணைக்கப்பட்டு ஒரு குடும்பத்திலே அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்து நம்மளுடைய தேவனுடைய ஊழியங்களை செய்து கொண்டு நமக்கு இந்த தெளிந்த புத்தி இருக்கிறதா? புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். என்னது, ப்ரூடென்ட் வைஃப் இஸ் ஃப்ரம் த லார்ட். அதே மாதிரி பார்க்கும்போது சில்ட்ரன் ஆர் ஹெரிடேஜ் ஃப்ரம் த லார்ட். அப்ப 2 பேருமே யாரிடத்துல இருந்து கொடுக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் அருளும் ஈவு, கர்த்தர் கொடுத்த பரிசு. மனைவியானாலும் சரி பிள்ளையானாலும் சரி என்னது அப்படின்னா கர்த்தர் கொடுத்த ஒரு விலையேறப்பட்ட பரிசா இருக்கிறத நம்ம பாக்குறது. அப்போ புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவாய் இருக்கிறது. இப்ப மனைவியா இவளுடைய ஊழியம் எப்படி இருக்கிறது, தன் கணவரோடு தோள் சேர்த்து அவர்கள் இந்த ஊழியத்தை செய்யறத நம்ம பார்க்க முடிகிறது. பிள்ளை வளர்ப்பிலும் இவருடைய ஊழியம் எப்படி இருக்கிறது, மிக நேர்த்தியாய் தொடங்குறத நம்ம பார்க்க முடிகிறது.
ஒரு குணசாலியான ஸ்ரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் அப்படின்றத நம்ம நீதிமொழிகள் 12:4 வந்து வாசிக்க. இங்கு மனோவாவுடைய மனைவி மனோவாவுக்கு ஒரு நல்ல ஒரு கிரீடமா இருக்கிறத பார்க்க முடியுது. தன் கணவர் பயப்படும் போது அவருக்கு வந்து என்ன பண்றது, முன்னுள்ள காரியங்களை எல்லாம் யோசித்து தெளிந்த புத்தியோடு சொல்ற காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஸ்ரீயை பார்க்கும்போது எனக்கு இந்த குணசாலியான ஸ்ரீ இடத்தில் உள்ள சில குணநலங்கள் இருக்கிறத என்னால பார்க்க முடிந்தது. நீதிமொழிகள் 31:11 பார்க்கும்போது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. இங்கு மனோவாவுடைய இருதயம் அவருடைய மனைவியை நம்பியது. அதே நேரத்தில் அவருடைய சம்பத்து குறையாதபடி இந்த சகோதரி எங்க வேலை பார்த்து கொண்டு இருந்தா நம்ம பார்க்கும்போது வயல்வெளியில வேலை பார்த்துட்டு இருந்தா. அப்ப அவங்களுக்கு அநேகமா நிறைய வயல்கள் இருந்திருக்கலாம். அப்ப இவங்க இடத்துல பார்க்கும்போது நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு சகோதரியாய் பார்க்க முடிகிறது. கண்டிப்பா நிறைய வேலையாட்கள் இருந்திருப்பா. அவர்களுக்கு இவர் படி அளந்திருக்கலாம். இவள் ஒரு வியாபார கப்பலை போல இவர்கள் என்ன பண்ணிருக்கலாம், செயல்படுங்க. அப்ப அந்த வயல்வெளியிலே உடைய மனைவி அங்க இருக்கும்போது தூதன் வரும்போது அவர்கள் தனியா தான் இருந்தார்கள். உடனே ஓடி போய் யாரை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா தன் கணவரை கூட்டிட்டு வந்ததை பார்க்க முடியுது. நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு லேடியாய் இருக்கிறத, ஒரு அம்மாவாய் ஒரு மனைவியாய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நீதிபதிகள் 13 நியாயாதிபதிகள் 13:9 பார்க்க, அந்த ஸ்ரீ அவள் வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு தெளிந்த உள்ள புத்தியாய் குணசாலியான ஒரு ஸ்ரீயாய். இதுக்கு என்ன ரகசியம் என்றால், இவர்கள் இருவருக்கும் மத்தியிலே யார் இருக்கிறார் என்றால் கர்த்தர் இருக்கிறார். விசுவாசம் இருக்கிறது, கீழ்ப்படிதல் இருக்கிறது. மத்தியஸ்தராய் தேவன் அவர்களுடைய குடும்பத்தை ஆளுகை செய்கிறத நம்ம கடவுளோடு நல்ல ஒரு நடக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பிள்ளை வளர்ப்பிலே இந்த கணவனும் மனைவியுமான ஒரு ரோல் மிக மிக முக்கியமான ஒரு ஆயிருக்கிறது. ஏன்னா பிள்ளைகள் நம்மை பார்த்து வளர்கிறார்கள். நம்மிடத்திலே இவ்வளோ குறைகளை வைத்துக்கொண்டு நாம் பிள்ளைகளை வளர்க்க நாம் படாத பாடு பிள்ளைகள் வேதம் படிக்கிறதில்லை, வேதம் வாசிக்கிறதில்லை, ஜெபிப்பதில்லை அப்படின்ற ஒரு குறைகளை வைக்கும் போதும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. பிள்ளைகள் வளர்ந்து டீனேஜிலே வரும்போது அநேக பிரச்சனைகளை சந்திக்கும் போது நாம என்ன பண்ணோம், அநேக குறைகளை பிள்ளைகளை கூறுவது காட்டிலும் நாம் யோசித்து எதனால் என்னுடைய பிள்ளை இப்படி நடக்கிறது என்பதை நாம் தெளிந்த புத்தியோடு செயல்பட வேண்டிய நிலைமையிலே பார்க்க முடிகிறது. இங்கு மனோவாவுடைய மனைவியும் மனோவாவும் ஒரு நல்ல ஒரு உதாரணமாய் இருக்கிறத பார்க்க முடிகிறது. 31:17 இப்ப நீதிமொழிகள் 31:17 பார்க்கும்போது, தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறார். அப்படி ஒரு ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம இடத்துல ஒருவேளை சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னா ஜெபிப்போம், ஆண்டவரே சோம்பேறித்தனத்தை எடுத்து போடுங்க, எனக்கு நல்ல பலத்தை கொடுங்க. தேவனுடைய பலன் ஒவ்வொரு நாளும் தேவையாயிருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும். ஏன்னா நம்ம குறிப்பா பெண்களா இருக்கிற நமக்கு அநேக வியாதிகள், பலவீனங்கள், பாடுகள். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். கர்த்தருடைய பலன் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையாயிருக்கிறது. அப்ப இந்த சகோதரி என்ன பண்ண, தேவனுடைய பலத்திலே ஓடுறத நம்ம பார்க்க முடிகிறது. நல்ல ஒரு மனைவியாய், கண்டிப்பாக நல்ல அம்மாவாய் இருந்திருப்பாங்க. அதுல வந்து பார்க்கும்போது, பின்பு அந்த ஸ்ரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால், அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். துவக்கம் மிகவும் அற்பமாய் மிகவும் அருமையாய் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. முடிவு எப்படியாக இருந்திருக்கலாம், ஆனால் தேவன் இவர்களை மிகவும் எக்ஸாம்பிளாக நமக்கு ஒரு முன்மாதிரியாக கர்த்தர் எழுதி வைத்து போயிருக்கிறார். எதிர்த்து பேசாத ஒரு குணம், ஒரு பேச்சினா தேவனை மைமைப்படுத்துகிற நல்ல ஒரு மனைவியா. குறிப்பா பெண்கள் வந்து அதிகமா எதிர்த்து பேசுவோம், அதிகமா பேசுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாதபடி இந்த சகோதரிடத்திலே ஒரு எதிர்ப்பு இல்லாதபடி தன் கணவனிடத்திலுமானாலும் சரி கர்த்தரிடத்திலுமானாலும் சரி ஒரே குணத்தை நாம் பார்க்க முடிகிறது. இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சும் இல்லாதபடி எல்லா நிலையிலும் ஒரே நிலையில இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட மனைவி அம்மா எப்படி பிள்ளை வளர்ப்பில் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் தோற்று விட்டார்கள் என்பதை நம்ம அடுத்த பாட்டுல வந்து நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட சில தோல்விகளையும் கூட வேதாந்தத்துல எழுதப்பட்டு நமக்கு ஒரு எச்சரிப்பாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகமா ஆரம்பத்துல அநேக காரியங்களை அவங்க சொல்லி வளர்த்திருப்பாங்க. சிம்சோனுக்கு நசரேய விரதம் இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், என்னாகமோ 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது நிறைய காரியங்கள், அந்த அதிகாரம் முழுவதும் ஒருத்தவங்க நசரேய விரதம் இருந்தா எப்படி இருக்கணும் அப்படின்ற அநேக காரியங்களே மைனூட்டா கர்த்தர் சொல்லியிருப்பார்.
ஒருவேளை அது எப்படி போனது, எப்படி டீச் பண்ணாங்க, எதுவும் தெரியவில்லை. ஆனால் நமக்கு ஒரு எச்சரிப்பாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இது போன்ற ஒரு முன்மாதிரி இல்லாவிட்டா, முதலாவது நம்ம என்ன சொல்லலாம், சில நேரம் கணவரை குறை சொல்லலாம், கணவர் மனைவியை குறை சொல்லலாம். அப்படி இல்லாதபடி முதலாவதாக நாம் நம்மளை மாற்றிக்கொள்ளணும். முதலாவதாக நாம் நம்மளை மாற்ற வேண்டும். இதுல நம்ம சார்லஸ் பர்சன் அருமையா சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பானா, ட்ரெயின் அப் a child in the way he should go, but be sure you go that way yourself. அதாவது குழந்தைங்களை ஒரு இதுல ட்ரெயின் பண்றதுக்கு நம்ம அதாவது முயற்சிகள் எடுக்கிறதுக்கு முன்பாக முதலாவதாக நாம் அந்த வழியிலே நடந்து போயிருக்கணும். அப்படின்னா என்னது, முதலாவது மாற்றம் நம்மிடத்திலே வந்திருக்க வேண்டும். இந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருந்தது. ட்ரெயின் அப் a child in the way he should go, but be sure you go that way yourself. ரொம்ப அருமையா இருந்தது. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நாம் ரோல் மாடலாய், எக்ஸாம்பிளாய் அவங்கள ட்ரெயின் பண்றதுக்கு முன்பதாக முதலாவது நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கணும். நம்மிடத்திலே மாற்றத்தை கொண்டு வரணும், கீழ்ப்படுதலை கொண்டு வரணும், தாழ்மையை கொண்டு வரணும். இப்ப இதெல்லாம் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஆண்டவர் பெருசா அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க எல்லாம் எதிர்பார்க்கல. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமானது. இந்த கீழ்ப்படுதல் இன்னைக்கு நம்மிடத்துல இருக்கிறதா? ஆண்டவர் நம்மிடத்துல பெரிய பெரிய ஆஃபரிங் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு எதுவுமே எதிர்பார்க்கல. உங்க பிள்ளையை நீங்க தேவனுடைய சித்தத்துல வளர்க்கணும்னா முதலாவதாக பெற்றோராய், குறிப்பா பெண்களாகிய நாம் நம்மிடத்திலே கீழ்ப்படுதலை கர்த்தர் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இல்லை என்றால் இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.